ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சென்னை பெசன்ட் நகரோட அதிகாலை அழகான காட்சியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அதிகாலையில் பீச் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் அதுக்கு டைம் கிடைச்சதில்ல. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ தான் அதுக்கான நேரம் அமைஞ்சது. ஆனால் 5 மணிக்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம். 5 மணிக்கு போகவே முடியல. இது 6 மணிக்கான காட்சி தான். இது ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம போன உடனே முதல்ல கவனத்தை ஈர்க்கிறது இவங்க தான். ஒரே இடத்துல கூட்டமாக இவ்வளோ அதிகமான புறாக்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு பரவசமாகிடுது. அங்கே இருக்கிற சிலர் அந்த பறவைங்களுக்கு உணவுகளை கொடுக்குறாங்க. தனக்கு கிடைச்ச உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க வானத்தை நோக்கி அவ்வளோ வேகமாக பறக்கிறத பார்க்கும்போது, சின்ன வயசில் நம்ம ஒரு ஜெட் விமானம் வானத்தை நோக்கி போகிறத அது மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜெட் விமானங்கள் வானத்தை நோக்கி பறந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான கடல் அலைகளை பார்க்கும்போது நம்ம அதிகாலையில் நம்மளுடைய படுக்கையை விட்டு சோம்பல் முறித்து எழுந்து வெளியில் வருவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கடல் அலைகளும் இப்போ தான் கடல் உள்ளேருந்து சோம்பல் முறித்து மெதுவாக எழுந்து வெளியில் வராங்களோன்னு தோணுது. அந்த நீல நிற கடல் கரையை தன் பொன் நிற கதிர்களால் ஒரு தங்க பட்டு புடவையை போல தக தக தகன்னு மின்ன வச்சுக்கிட்டு இருந்த அந்த சூரியனை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகு. நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நிறைய உறவுகள் கிடைக்கிறாங்க. முதல்ல நம்ம அம்மா அப்பா, லைஃப் பார்ட்னர், அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்க, இன்னும் நிறைய உறவுகள். இந்த உறவுகளை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாதுகாக்கிறதுக்காக அவங்க மேலே நிறைய அன்பும் அக்கறையும் அதிகமான நம்பிக்கையும் வைக்கிறோம். அதில் எந்த தப்பும் கிடையாது, அது இயல்பானது தான். ஆனால் சில காரணங்களால், சில சூழ்நிலைகளால் நாம் கொடுக்குற அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கிறது இல்லை. நாம் வச்சிருக்கிற நம்பிக்கைகள் நிறைய துரோகங்களாக நமக்கு திரும்ப மாறுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒருத்தர் கூட நமக்கு ஆறுதலாக, நமக்கு பலமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தரை நம்ம ஆரம்பத்திலேருந்தே கவனிக்க தவறிடுறோம். அவர் வேற யாருமே இல்லை, அது நீங்கள் தான். உங்களை யாருக்காகவும், எந்த மனிதருக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் மேலே அதிகமாக அன்பு வைங்க, அக்கறையை காமிங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் மேலே காமிக்கிற அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் உங்களுக்கு பெரிய பலமாக உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் கூட வரும். உங்களை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட இருக்க முடியும். இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க.